கண்ணிறைந்த அலங்காரத்தோடு அனுப்பி வைத்தேனே, இந்த மண்ணிறைந்த இடத்தில் முன்னிறைந்த மார்போடு உங்களை பார்க்கத்தானா? நானுமான உங்கள் நெற்றியில் வெற்றி திலகமிட்டு அனுப்பி வைத்தேனே, அந்த அழகு முகத்தை இந்த ரத்த வடுக்களோடு பார்க்கத்தானா? இருக்கச்சை அணிவித்து வெற்றியோட திரும்புகள் என்று அனுப்பி இப்படி விழாவில் வேண்டாங்கி வீழ்ந்த சுவாமி, அந்த காசமான உங்கள் முகம் என்பதனுக்கும் இல்லை என்று மகிழ்ந்திருந்தேனே, அதுவா இப்படி மங்கிவிட்டது? பேரஞ்செறிந்த உங்கள் முகம் உங்கள் தந்தை விரும்பிய இருக்கும் இல்லை என்று எருமாந்திருந்தேனே, அதுவா இப்படி விகாரமாக மாறிவிட்டது? பால்படியும் உங்கள் முகம் பருவ நிலாவுக்கும் இல்லை என்று பரவசமடைந்திருந்தேனே, அதுவா இப்படி பயங்கர காட்சி அளிக்கிறது? ஐயோ, இந்த அழகுடலை விட்டு எப்படி சுவாமி உங்கள் ஆத்மா பிரிந்தது? நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பது பொறுக்காமல் எங்களை பிரித்து இரக்கமற்ற சாவே, என் நண்பரின் அழகு மீறியாவது நான் கண்டு ஆறுதல் பெறக்கூடாது என்ற எண்ணமா உனக்கு? அவருக்காக ஒரு அற்பமி இந்த உலகத்தில் ஜீவித்திருப்பதை மறந்துவிட்டா அவரை உன் கோர பசிக்கு இரையாக்கிக் கொண்டார். அவரது ரத்த துளிகளில் ஒவ்வொரு அணுவிலும் ஆசை காதலி வத்சலா இடம் பெற்றிருப்பது நீ அறிய மாட்டாயா? அறிந்துமா ஆயுதங்களால் அவர் உடலை கீறி ரத்த ஸ்நானம் செய்தார். இரக்கமற்ற வழிகார பிசாசு, காதலரின் ரத்தம் பிடித்து விட்டதாக நினைத்து கர்வம் கொள்ளாது, எங்களை பிரித்து விட்டதாக நினைத்து பெருமைப்படாது. எங்களை பிரிக்க முடியவே முடியாது. இதோ நான் அவருடன் வரப்போகிறேன். ஆனால் என் கண்ணாளனை கண்குளிர ஒரு முறை காண வேண்டும், கட்டழகோடு ஒரு முறை காண வேண்டும், அந்த கம்பீர முகத்தோடு ஒரு முறை காண வேண்டும். தர்ம தேவதைகளே, உங்களுக்காவது தயவிருந்தால் கேளுங்கள். என் அடியார் அன்பின் மேல் ஆணை, என் களங்கமற்ற காதலின் மேலும் இளமை பருவம் முதல் இதயபூர்வமாக இவரை நான் நேசித்தது உண்மையான, இவரே என் தெய்வமாக நெஞ்சத்தில் வைத்து ஆராதனை செய்து வந்தது உண்மையானார், இவருக்காகவே நான் உயிர் வாழ்ந்தது உண்மையானார். இந்த வடுக்கள் மாறி திலகமிட்டு அனுப்பிய அலங்காரத்தோடு இவரை நான் காண வேண்டும். சுவாமி, அதோ சார் அக்னிகுண்டம், அதை சுற்றி யாரோ ஒரு அந்தனர். அந்தனருக்கு வேலை என்ன? ஏதாவது யாகம் வளர்ப்பார்கள். அப்படி தெரியவில்லை கண்ணா, ஏதும் ஆபத்தா இருக்கலாம். கேட்டுவிட்டால் தெரிகிறது. வா. தேவியரே, இந்த அக்னிகுண்டம் என் வேதனையை தீர்த்துக் கொள்ளும் ஏற்பாடு. அப்பா, என் ஒரே மகன், அவன் ஆண்டு விட்டான். இனி என்னவா? வினோதமா இருக்கிறது. புத்திர சோகத்தினால் நெருப்பில் பாயும் புதுமையை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். சாகர வரையிலும் அவனை நினைத்து நினைத்து சங்கடப்படுவதை விட இன்றைக்கே சாம்பலாகி விடுவது மேல். அவனோடு அவனை பற்றி நினைப்பும் எனக்கு ஒளியும். இது பைத்தியக்காரத்தனம். நீ எப்படி நினைக்கலாம்? பெற்றவனுக்கல்லவா தெரியும் பிள்ளையின் பிறக்கும் பொழுதே இறக்கத்தானே பிறந்திருக்கிறோம். சாவுக்காக கவலைப்படுவது கோழைத்தனம் அல்லவா? அப்பா, வேதாந்தம் பேசுவது சுலபம், ஆனால் அதன்படி நடப்பவர்தான் யாரும் இல்லை. உனக்கும் ஒரே மகன் இருந்து அவனும் இப்படி அநியாயமாக மாண்டிருந்தால் அதற்காக செய்து கொள்ள மாட்டேன். இது அனுபவமற்றவனின் அர்த்தமில்லாத வார்த்தை. அப்படி பேசுவன் அர்ஜுனன் அல்ல. அர்ஜுனா, இப்பொழுதே இந்த தீயை அணைத்துகிறேன். சாகும் சங்கற்பத்தையும் விட்டு விடுகிறேன். ஒரு நிபந்தனையின் பேரு. அக்னி பிரவேசம் நிறுத்தப்படுமானால்
1000 நிபந்தனைகள் கேட்கலாம். அர்ஜுனா, உன் அருமை மகன் இறந்தால் உன் உள்ளம் கலங்க மாட்டேன் என்று கூறு. போதும். இந்த அக்னி சாட்சியாக. அர்ஜுனா, அவசரப்படாதே. பாதகம் இல்லை. அந்தனரின் ஆத்ம திருப்தி தான் அவசியம். வேதியரே, இந்த அக்னி சாட்சியாக வாக்களிக்கிறேன். மகன் இறந்தால் மனம் கலங்குவதில்லை. போதுமா? சந்தோஷம். பாண்டவர் பாதுகாவலனாக நீ இருக்க இந்த படுமோசம் விளையலாமா அண்ணா? அண்ணா சுபத்ரா, நான் பாவியாகிவிட்டோம். பாண்டவர் குலவிளக்கையே பறி கொடுத்து பாவியாகிவிட்டோம். சுபத்ரா, பாண்டவர் பக்கம் ஏதாவது அபாயம்? போதும் உன் பாசாங்கு. மாயக்கண்ணா, உன் மாயாஜாலத்திற்கு ஒரு பாவம் அறியாத நாங்கள் தான் ஆகப்பட்டோம். எங்களை இந்த மாதிரி பரிதாப நிலையில் பார்க்க எத்தனை நாள் திட்டமிட்டாய்? அண்ணா, அண்ணா, ஆதி செல்வன் அநியாயமாய் போய்விட்டானே அண்ணா. சுபத்ரா, என்ன சொன்னாய்? அபிமன்யு மாண்டு விட்டார். அபிமன்யு விட்டார். மன்னன் மறைத்து விட்டார். கிருஷ்ணா, என் வார்த்தை இன்று ஏன் சுவாமி தட்டிவிட்டீர்கள்? என் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஒரு கணம் உங்களை விட்டு பிரியாதனா இன்று களத்துக்கு உங்களை தனியாக அனுப்பினேன் என்ற கோபமா? சொல் நெஞ்ச கூட்டம் உங்களை சூழ்ந்து கரிமாறி பொழியும் போது ஓடி வந்து நான் தடுக்கவில்லை என்ற கோபமா? நிலாவும் ஒளியும் போல ஒன்று கலந்திருப்போம் என்று கூறிய நீங்கள் என்னை பிரிந்து இவ்வளவு நேரமாகி இன்னும் உங்களோடு வந்து சேரவில்லை என்ற கோபமா? ஆம், அதுதான் உங்கள் கோபம். இதோ வந்து விட்டேன். என்னை தடுக்க வேண்டாம். என் சுவாமியோடு போய் சேருவது யாருமே தடுக்க வேண்டாம். சாவின் வாயில் குறித்த என் சுவாமி நீங்கள் தடுக்கவில்லை. சத்துவின் அவருடன் சாக விரும்பும் என்னை தடுக்க வந்து விட்டீர்கள். விடுங்கள் என்னை. வத்சலா, அபிமன்யு சாகவில்லை. வீர சொர்க்கம் அடைந்த அவன் புகழ் உலகம் உள்ளளவும் ஜீவித்திருக்கட்டும். காதலன் பிரிவு தாங்காது அவர் சவத்தின் மேலே உயிர் விட்ட வத்சலாவின் புகழும் அதோடு ஜீவித்திருக்கட்டும். வத்சலாவை அப்புறப்படுத்தி விடு. அபிமன்யு, உன் தாய் காண்டீபத்தை கையில் கொடுத்து உன்னை சாவுக்கு அனுப்பிய தண்டாடி வெற்றி மாலையோடு வீடு திரும்புவா என்று என் கனவு கண்டா பாக்கியவதி வந்திருக்கிறேனடா. அம்மா அம்மா என்று ஆகையாக ஒரு முறை அழைக்க மாட்டாயா? அபிமன்யு, இம்மண்டலத்தை ஆழ்வாய் என்று மனக்கோட்டை கட்டினேனே, என் எண்ணக்கோட்டைகளை எல்லாம் இடித்து அன்னை வீசி விட்டாயடா அபிமன்யு. என் காண்டீபத்தால் எத்தனை உயிர்களை காப்பாற்றினேன். நீ தன்னந்தனியாக போரிட்டு காலல் வாயில் நுழையும் போது உனக்கு உதவில்லைடா அந்த காண்டீபம். பயங்கரமான சபதம், அதுவும் பார்த்திபன் செய்தது. பகவான் செய்ததாகவே இருக்கட்டும். கௌரவர் தோளிலே பராக்கிரமம் இருக்கும் வரையில் நாம் ஏன் கலங்க வேண்டும்? சபாஷ், கர்ணனிடம் வீரத்திற்கு என்றுமே குறைச்சல் இல்லை. பேச்சளவி கர்ணா, மறந்து விடாதே,
மகனை இழந்த மகத்தான உணர்ச்சியில் சபதம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். நாளைய போருக்கு மகேஸ்வரனை வந்தாலும் சரி, அவனை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியவில்லை என்றால் போரிட்டே சாவோம். நாம் சாவதற்காக சண்டை ஆரம்பிக்கவில்லையே கர்ணா. சரி சரி, நீங்கள் தர்க்கம் பேசிக் கொண்டே இருங்கள். நாளை என் தலை போகட்டும். ஜெயத்ரதா, பயப்படாதே. சகுனியின் மூளை இருக்கு வரையில் உனக்கு பயமே வேண்டாம். என்ன மாமா உங்கள் வழி? எப்போதும் போல் குறுக்கு வழிதான். நாளை மாலை வரை ஜெயத்ரதனை பத்திரமான ஓர் இடத்தில் ஒளித்து வைத்து விடுகிறோம். அர்ஜுனனும் அந்த பைத்தியக்கார பரந்தாமனும் ஜெயத்ரதனை தேடி யுத்த களத்தை அழுதுகிறார்கள். சூரியனும் அஸ்தமித்து விடுகிறார். அடுத்த வினாடி தனஞ்செயன் தற்கொலை செய்து கொள்கிறார். பிறகு பாண்டவர் குலமும். அண்ணா, ஜெயத்ரதன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். என்ன பாடுபடுத்துகிறேன். பதறாதே அர்ஜுனா, முதலில் அவன் கிடைக்கட்டும். மாமா, மண்டை போய் விடாதே மாமா. உன் மண்டை அல்ல ஜெயத்ரதா, அந்த மடையர்களின் மண்டைகள் ஒவ்வொன்றாக உருளப் போகிறது. பொறுத்துப்பார். அப்போது நான் தைரியமாக இங்கே இரு. தனஞ்செயன் தவம் செய்தாலும் இங்கே வர முடியாது. பரந்தாமா, போர் முனையில் ஜெயத்ரதன் எந்த பகுதியில் இருப்பான்? போய் பார்த்தால் தானே தெரியும். காண்டிபா, ஜெயத்ரதனை நாம் கண்டுவிட்டால் அடுத்த வினாடி அவன் தலை தரையிலே உருளும். ஐயோ, செய்து விடாது. எப்படி? ஏன் பரந்தாமா? ஜெயத்ரதனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவன் தலையை கீழே விரட்டி விடாதே என்று சொல்லுகிறேன். அவன் தந்தை சிந்துபதி பெரும் யாகம் செய்கிறான். இறந்த மகனின் சிரத்தை எவன் கீழே போடுகிறானோ அவன் சிரம் சுக்கு நூறாக வெடிக்க வேண்டும் என்று. எனவே உன் அம்பு ஜெயத்ரதனின் தலையை அவன் தந்தையின் கையில் சேர்க்க வேண்டும். அப்படி செய்தால் சிந்துபதியின் சிரம் சிதறி போகும். அதாவது ஒரே அம்பில் இரு உயிர்கள். சாதாரணமான காரியம். ஆனால் ஜெயத்ரதன் அவசரப்படாதே, வா தேடி பார்க்கலாம்.